எள்ளளவேனும் அன்பு வையின்னு ஒரு மந்திரம் படிச்சுட்டு வந்தோம். எள்ளளவாவது அன்பு வைங்கிறதுக்கு ஒரு தேவார பாடலெல்லாம் எடுத்து உணர்த்தணும். 60 தான் அது இருக்குதா? 61க்கு பொருள் எழுதுங்க. இறப்பை தவிர்த்த ஞானிகளுக்கு ஞானிகளோடு இறைவன் ஒன்றி அவர்களை சிவமாக்குகிறார். அப்படி சிவமாய் விளங்குகின்ற பர தெய்வமாக இறைவன் இருக்கிறார். திருவாவடுதுறை நமச்சிவாய குருவே, நான் நாவால் ஒன்றை சுவைத்தாலும் அதை நான் உன் நாவுக்கு உரியதாகவே கருதுகிறேன். நாம் போயிருக்கும்போது இந்த படம் இதெல்லாம் விற்கிறவங்க உட்காந்துருந்தாங்க. வர்ணனை பண்ணுறங்கிற வேலையில் எங்கள் வேலையை கெடுத்து விடாதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் இடையிடையே அவங்க நான் கும்பாபிஷேகம் பண்ண நிறுத்தி அவங்க விளம்பரத்தை சொல்கிறாங்க. ஒரு அம்மா போன உடனே எங்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டு, நீங்கள் சிவன் பெரியவர் அம்மை பெரியவர் எல்லாம் இருக்கட்டு, நாங்கள் ஆயிரக்கணக்கான ரூபா முதலீடு போட்டு சாமி படமெல்லாம் பிரிண்ட் போட்டு இதே சாமி பேரில் டாலர் போட்டு வந்திருக்கிறோம், போட்ட காசை எடுக்கணும், நீங்கள் சையம் வளர்க்குறதெல்லாம் இருக்கட்டு. அது அந்த அம்மா என்கிட்ட போனோன்னு சொல்லிட்டு பேசும்போது இடையில 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிறுத்தினோன்னு நீங்கள் நாங்கள் விளம்பரம் சொல்லுவோம். கடத்தூரில் இல்லை, ஆமாம் கடத்தூர் இல்லை, கரெக்டாக சொல்லுங்கள். கடத்தூர் கிடையாது, அனந்தேஸ்வரம் காரத்தொழுவில் இருக்கக்கூடிய சிவாலயம். ஆமாம், அந்த சிவாலயத்தை பிறகு நாங்கள் நிறுத்தி அந்த அம்மாட்ட கொடுத்தோம். சாமி படம் விற்கப்படுகிறது, இந்த கும்பாபிஷேக தேதி போட்ட டாலர் விற்கப்படுகிறது. அதுவே நமக்கு தடைனா இது எவ்வளோ பெரிய தடை. அதாவது சமயத்துக்கு பொருளுலகம் தடை. பொருளுலகக்காரங்க எதை தடையாக நினைக்கிறாங்க? சமயத்தை தடையாக. அதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் சமயம் பண்ணணும். நமக்கு ஏற்றபடி எல்லாமே அமையாது. இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு போனீங்கல்ல, மலை ஏறி அங்கே போன உடனே நிகழ்ச்சி நடத்துகிறதா டைமுக்கு முடிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை முறையாக செய்யலையே. அதெல்லாம் நம்ம தயாராக இருக்கணும். நான் மதுரையில் படிக்கும்போது மாணவர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட தனியாக சொல்லியிருக்கிறேன். என் கூட நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்த ஒருத்தர் எங்கள் ஊரில் வந்து நீங்கள் பேசணும், தமிழ் வாத்தியார் பேசணும் நல்லதுன்னாரு. சரி நான் வாரேன் அப்படின்னு. அப்போ வந்து எங்கள் ஊரில் நீங்கள் வர்றதெல்லாம் விளம்பரம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாரு. பிறகு நான் எங்கே விளம்பரம் பண்ணி அவன்கிட்ட கேட்கவா போகிறேன். ரொம்ப சுத்தமான கிராமம், ஆனால் பிரம்மாண்டமான தெருவிழா, மேடையெல்லாம் 10 அடி 15 அடி உயரம் இருக்கும். அப்போ சரி விளம்பரம் பண்ணியிருக்கிறோம் வாங்க பார்க்கலான்னு கூப்பிட்டு போனார். ஒரு பார்பர் ஷாப்பில் A4 சைஸ் பேப்பரில் எழுதி ஒட்டியிருக்காங்க. ஆமாம், ஜெய்சிங்கிறவர் இன்றைக்கி சொற்பொழிவு ஆற்றுவார்கள். அப்படி தான் நாங்கள் சைவ வாழ்க்கையை தொடங்கினோம். இப்படி தான் தொடங்கினோம். இதே திருமூர்த்தி மலையில் என் பேர் போட்டு போஸ்டர் அடித்து உடுமலைப்பேட்டை முழுதும் ஒட்டினாங்க. உங்களுக்கெல்லாம் அப்போ தெரியாது பெருசாக. திருமூர்த்தி மலை சிவராத்திரிக்கு நான் பேசுகிறேன்னு உடுமலைப்பேட்டை முழுவதும் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அறநிலைத்துறையிலேருந்து ஒரு நேரம் ஒவ்வொரு தடவை ஒருத்தர் கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடும்போது இந்த ஆஃபீஸர் அப்படி செஞ்சார். ஆமாம், இப்போ ஆதீன பத்திரிக்கை வரைக்கும் நம்ம பேர் வருது. ஒரு காலத்தில் அதுக்கெல்லாம் நாங்கள் இயங்குவோம். தொடங்கும்போது அப்படி தான் இருக்குது. எல்லா தடைகளும் என்ன செய்யும் வர, நம்ம அதை கண்டுக்கிடாமல் என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறாரு? எத்தனாவது மந்திரம்? 1. நான் வந்து முடிச்சிட்டோமா? அதை பொருளெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா? என்னுடைய நாவுக்கு கிடைக்கிற சுவையை நான் யார் சுவையாகவே நினைக்கிறேன்? உனக்கு உரிய சுவையாகவே நினைக்கிறேன். எனக்கு ஊழ்வினை வரும்னு சொல்கிறது எப்படி சரி? இந்த மந்திரத்தை நாம் விரித்து பார்த்தோம்னா, மரணத்தை வென்றவர்களோடு இறைவன் சிவமாக கலந்திருக்கிறார். அது ஜீவன் முக்தர்கள் சிவமாம் தன்மை பெற்றதை சொல்லுகிறது. திருவாவடுதுறையில் இருக்கிற குருவே
நான் சுவைத்த சுவை உன்னுடைய சுவைங்கிறார். நான் அனுபவிக்கும் போது நீ அனுபவித்ததாகவே நான் நினைத்தேன். அதை நாம் புரிய வைக்கிறதுக்கு ஒரு அழகான இடம் இருக்குது. கண்ணப்ப நாயனார் குடுமித்தேவருடைய பன்றியை சுவைத்து பார்த்தார்ல, அது ஒன்று தான் அழகான இடம். கண்ணப்ப தேவர் அதை சுவைக்கும்போது அவருக்கு நான் சுவைக்கிறேங்கிற உணர்வு என்னது கிடையாது. இந்த சுவை இறைவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, சாமி சாப்பிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவார், அப்படி தான் யார் சாப்பிட்டா, அந்த ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு உதாரணம். நான் சுவைப்பதை உன்னுடைய நாவுக்குரியதாகவே நான் கருதுகிறேன்கிறார். தன் குரு மேலே சொல்கிறார். தான் சாப்பிடுவது கூட என் குருவுக்கு உரியதுன்னு நினைக்கிறார். தான் சாப்பிடுவது கூட யாருக்கு உரியது தான். அன்றே எந்த நாவியும் உடலும்னு சொல்கிறோம்ல, அன்றே எந்த நாவியும் உடலும்னு பாட தான் முடியும். அந்த திருவாசகத்தில் நம்ம பாடுறது சாஸ்திரப்படி உண்மையாக பாடுனா அந்த சாஸ்திரப்படி நம்மகிட்ட எந்த பொருளும் இருக்க முடியாது, நாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது, நமக்காக எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த திருவாசகம் ஒன்றுபடியே நம்ம வாழ முடியாது. அதில் தான் உடல் பொருள் ஆவி யார் பேரலன்னு சொல்லிட்டோம். ஆமாம், இது என்னுடைய பொருள், இது என்னுடைய பணம், இது என்னுடைய வீடு, என்னுடைய நிலம், இது அது எதுவுமே சொல்ல முடியாது எதுபடி. ஆனால் அதெல்லாம் தெரியாமலே அன்றே எந்தன் ஆவியும் அப்படி பாடலாம். ஆனால் அந்த திருவாசகம் என்ன சொல்லுதோ அதுபடி நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, ஒரு நாளும் முடியாது. இவர் என்ன சொல்கிறாரு, குருவுக்கு நான் சுவைத்தது கூட யாருக்குரியது தான். அந்த இப்போ இஸ்லாமியர்கள் அந்த நோன்பு காலங்களில் எச்சில் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே ஒரு வகையான உணவாயிரும், அது அந்த உபவாசத்துக்கு விரோதமானதுன்னு. அது மாதிரி நான் சாப்பிட்றது கூட எனக்கு ஆகிடக்கூடாது, யாருக்கா இருக்கணும். எவ்வளோ பெரிய அது உரையாசிரியர் சொல்கிறாரு, அவருடைய குரு பக்தியை இந்த மந்திரம் காட்டுகிறதுன்னு எழுதியிருக்கிறார். குரு பக்தியில் மிகப்பெரியவராக இருந்தாருங்கிறத காட்டுதுங்கிறார். இதை சித்தாந்தப்படி எளிமையாக சொல்லணும்னா, அதாவது திருமேனி எதாயிற்று, அருள் திருமேனி ஆயிற்று. திருமேனி அருள் திருமேனி ஆயிற்று. அப்போ அந்த உயிர் செய்தது யார் செய்தது மாதிரி ஆகிரும், இறைவன் செய்தது மாதிரி. உரையில் இதே மாதிரி தான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எல்லாம். நான் பேசுனா உன்னுடைய நாக்கு பேசுகிறதா நினைக்கிறேன், நான் நடந்தா நீ நடக்கிறதா நினைக்கிறேன், என் மேலே ஸ்பரிசம்னா எனக்கு குளிரடிச்சா உனக்கு குளிரடித்த மாதிரி நினைக்கிறேன், அப்படி அர்த்தம். நான் ஒரு நல்ல காட்சியை பார்த்தால் நீ பார்க்குறதா நினைக்கிறேன், அப்படி அதில் எழுதியிருக்காங்க. ஒரு 10-20 மந்திரங்கள் சொன்ன செய்தி வேறு, இந்த மந்திரம் சொல்கிற செய்தி வேறு. இதையெல்லாம் இதில் தொகுத்து சொல்கிறார். போன மந்திரமும் ஒரு வித்தியாசமான மந்திரம், எள்ளளவு விருப்பம் இருந்தாலும் போதும்னார். அதே மாதிரி தான் இது. அடுத்து ஒரு தேவாரம் படித்தோம்னா கொஞ்சம் பணிகள் இருக்குது, பார்க்கலாம்.